இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 119வது சங்கீதம் 59வது வசனம். என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வழிகளை குறித்தும் உங்களை குறித்தும் சிந்திச்சு பார்க்க உங்களுக்கு நேரம் இருக்குதா? நாம் வளர வளர நமக்கான நேரம் அப்படின்னு ஒன்று இல்லாதபடி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்காகவும் நம்மளை சார்ந்தவங்களுக்காகவும் மட்டும் நேரத்தை செலவிட ஆரம்பிக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அநேகருடைய காரியங்களை குறித்து நம்ம சிந்திச்சிருப்போம். ஆனால் நம்மளை குறித்து சிந்திக்க தவறி இருப்போம். தாவீது சங்கீத புஸ்தகங்களில் அநேக இடங்களில் அவன் தனக்காக நேரத்தை ஒதுக்கி கர்த்தரோடும் சில நேரம் அவனுடனேயே பேசியிருக்கிறான். இது பல வசனங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது. தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அதில் கர்த்தருடைய கிருபைகளை சிந்திக்கலாம், உங்களுடைய வழிகளை சிந்திக்கலாம், நம்முடைய வாழ்வில் தேவன் செய்த நன்மைகளை சிந்திக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடித்ததை செய்யலாம், கர்த்தருக்கு பிடித்ததை செய்யலாம். மொத்தத்தில் உங்கள் வாழ்வை கர்த்தருக்கு நேராக திருப்பணும் அப்படின்னா உங்களை குறித்து நீங்கள் சிந்திக்கிற நேரம் மிக மிக அவசியம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா, ஆசீர்வதிச்சிங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு நீங்கள் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றுக்கும் நன்றி ஏசப்பா. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திச்சிங்க ஏசப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜை மாறணும் ஏசப்பா. உங்கள் வாழ்க்கையில் அப்பா நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும் அளவுக்கு நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய போகிறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தாயின் கருவில் முன்குறித்த அப்பா உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. அவர்களுடைய தேவைகள் இன்னதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. இருதயத்தில் நினைவுகள் புறப்படுறதுக்கு முன்னாடியே உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளையும் நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீங்க ஏசப்பா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் உன்னை நினைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்கள் எங்களுக்காக கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் சோர்ந்து போக நேரங்களில் உம்முடைய வார்த்தைகள் எங்களை தேற்றுகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா ஊழியம் செய்கிறதுப்பா. அமேன். அது என்ன காரணத்துக்காக அனுப்பப்பட்டுச்சோ அப்பா அந்த காரியங்களை செய்து முடிக்கும் வல்லமையோடு வெளிப்படுகிறதுன்னு வசனம் சொல்லுதுப்பா. இன்றைக்கு அப்பா நீங்கள் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தில் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா அந்த பிள்ளைகளுக்கான நன்மையை செய்து முடிக்கட்டும் ஏசப்பா. ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பாதபடிக்கு இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகள் அப்பா அந்த பிள்ளைகளுக்காக கிரியை செய்ய போகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமேன். எங்களுக்குன்னு நாங்கள் ஒரு நேரத்தை வைக்கணும் ஏசப்பா. அந்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் தியானிக்கணும் ஏசப்பா. அப்பா எங்கள் வழிகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நாங்கள் எங்கே போகணும், என்ன செய்யணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஏசப்பா. எங்களின் பிள்ளைகளின் படிப்பை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. திருமண காரியங்களை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அமேன். வேலை விஷயங்களை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஏசப்பா. அவர்களுக்கு எது நன்மை அப்பா, அவங்க லைஃப் எப்படி பிரைட்ஃபுல்லாக இருக்கும், இது எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நீங்கள் அப்பா. அவர்களுக்கான சரியான தேர்வுகளை செய்ய வைங்க ஏசப்பா. அப்பா ரீசன்ட் டைம்ஸ்லப்பா நிறைய பேரோட திருமணங்கள் தடைப்பட்டு இருக்கிறத நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா வாலிப பெண்கள், வாலிப பையங்கள் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம் தடைப்பட்டு அப்பா வயது கடந்து போய் வேதனையில் இருக்கிறாங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது அவங்க கேட்கிற கேள்விகள் அப்பா அந்த பிள்ளைகளின் இருதயத்தை, இவர்களை பெற்றவர்களின் இருதயத்தை வேதனைப்படுத்துகிறதுப்பா. அமேன். அந்த நொறுங்குண்ட இருதயங்களுக்கு நீங்கள் இன்றைக்கு சமீபமாக இருக்க போகிறீங்க ஏசப்பா. அமேன். யாருடைய திருமணங்கள்லாம் தடைப்பட்டு இருக்குதோ அப்பா அவங்களுடைய திருமணங்களை அப்பா அவங்களுக்கு ஏற்ற சரியான ஜோடியை இன்றைக்கு இந்த பிள்ளைகளின் கண்கள் நீங்கள் காட்ட போகிறீங்க ஏசப்பா.
வெகு சீக்கிரத்தில் அப்பா தடைகள் உடைக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளுக்குன்னு நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற போகுது ஏசப்பா. ஆமென். ஒவ்வொருத்தராக இப்பொழுது நினைவு கூறுகிறோம் அப்பா. குடும்பங்களில் அப்பா திருமண தடைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஏற்ற துணையை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். வேலை கிடைக்காம அப்பா வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சரியான வேலையை கட்டளையிடுங்க ஏசப்பா. அவங்க கண்களில் காட்டுங்க ஏசப்பா. அப்பா திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை இல்லாத அப்பா தம்பதிகளை உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. ஆமென். இந்த பிள்ளைகளுக்கு அப்பா குறைகள் இருக்கோ இல்லையோ டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தா கூட அப்பா அவங்களுடைய வார்த்தை இறுதி இல்லைப்பா. அவங்களுடைய ரிப்போர்ட் இறுதி இல்லை ஏசப்பா. உம்முடைய வார்த்தை மாத்திரம்தான் இறுதியானது, உறுதியானதுங்கிறத நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. மலடிகளை பிள்ளை தாட்சி ஆக்குறீங்கிறது தான்ப்பா நிச்சயமான உண்மை. ஆமென். 100 வருஷம் ஆனதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுக்க முடிஞ்ச உம்மால, சாராளுடைய அப்பா கற்பம் செத்த பிறகு அதை உயிர் பெற செய்து ஒரு குழந்தையை தாங்குகிற வல்லமையை கொடுக்க முடிஞ்ச உம்மால அப்பா இந்த பிள்ளைகளின் குறைகளை சரி பண்ண உம்மால முடியும் ஏசப்பா. வயது கடந்து போச்சு, தாமதங்கிறது அங்கே ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏசப்பா. காலங்கள் உம்முடைய கரங்கள் இருக்குதுங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. குழந்தைகள் இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது உங்கள் கரத்தில் நான் கொடுக்குறேன் ஏசப்பா. நன்றி அப்பா. ஒரு அதிசயத்தை காண வைங்க ஏசப்பா. 1 வருடம் ஆனாலும் சரி, 15 வருடங்கள் ஆனாலும் சரியப்பா, இன்றைக்கு அப்பா நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. ஆமென். அப்பா அநேக பிள்ளைகளை நீங்கள் சாட்சியாக எழுப்ப போகிறீங்க ஏசப்பா. இந்த ஜெபம் அப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைக்குங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. என்னோடு ஜெபிக்கிற அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏக்கத்தோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் சாட்சியாக நிறுத்த போகிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா இன்னும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உடைய பிள்ளைகளை நீங்கள் சுகமாய் தங்க பண்ணுங்க ஏசப்பா. ஒவ்வொருவரையும் உமக்கு என்று எழுப்புங்க ஏசப்பா. ஆமென். உம்முடைய நாம மகிமைப்படும்படிக்கு எங்கள் வாழ்க்கையை நீங்கள் சாட்சியாக மாற்ற போகிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்துடலுங்க. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.